இன்ஸ்டன்ட் புளியோதரை ப்ரீமிக்ஸ் ஆஃபீஸ் கோயிங் உமன் பேச்சுலர்ஸ் ஊர்ல இருந்து ஸ்டே பண்ணி படிக்கிறவங்க ஒர்க் பண்றவங்களுக்குலாம் இது ஒரு ஆப்டான ரெசிபி. 5 நிமிஷத்துல கோயில் ஸ்டைல் புளியோதரை பண்ணோம்னா இந்த ஒரே ஒரு பொடி போதும், பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு பேன் வச்சுக்கோங்க, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லெமன் சைஸ் புளியை சேர்த்து நல்லா எண்ணெயில ஃப்ரை பண்ணி பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. இப்போ 8 காஞ்ச மிளகாய் சேர்த்து இதையுமே நல்லா ஃப்ரை பண்ணி பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு அந்த சூட்லயே நல்லா பொரிஞ்சு வந்துடும். கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பிளேட்ல கொட்டி எல்லாத்தையும் ஆற வச்சுக்கோங்க. இப்போ இதுல 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் பெருங்காயம், உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கொருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொருன்னு அரைச்சிங்கன்னா தான் புளியோதரையில போடும் போது டேஸ்டா இருக்கும். ஸ்மூத்தா அரைச்சிடாதீங்க. அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுபட்டதும் கொஞ்சமா கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா இந்த தாளிப்புக்கு ஏற்ற உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வெள்ளை சாதத்தை நல்லா உப்பு போட்டு உதிரியா வடிச்சு வச்சிருக்கேன். இந்த சாதத்தை ஆற வச்சுட்டு நம்ம பண்ண தாளிப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளியோதரை பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் புளியோதரை கோயில்